நம்ம எல்லாருக்கும் இந்த சாம்சங் கேலக்ஸி FE9 என்னன்றது வந்து தெரியும். பட் இது ஃபர்ஸ்ட் எவர் FEன்னு சொல்றாங்க. ஆலோசிடுவோமா? அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடியதை இந்த FE சீரிஸ்ல வந்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த S24 FEல அவங்க ஃபர்ஸ்ட் டைமா நிறைய விதமான விஷயங்களை கொடுத்துருக்கிறதாவும் சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்றதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங்க்கு போயிடலாம். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஓப்பன் பண்ணா ஃபோன் இருக்காது, ஏன்னா என்கிட்ட இருக்கு. இதுதான் ஃபோன். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலர் ரொம்பவே சட்டிலான ஒரு ப்ளூ கலர் அண்ட் ஒரு பாக்ஸியான டிசைன். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்க. பெசில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். மீதியை பற்றி இப்போ சொல்றேன். அண்ட் அடுத்தபடியாக பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் இருக்கு. ஒரு சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸும் இருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நம்ம சாம்சங் கூட சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இது ரிவ்யூ கிடையாது. உங்களுக்கு போன்ல என்ன இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேமிங் கொடுத்துருக்காங்க. பின் பக்கம் முன் பக்கம் ரெண்டு சைடுமே நமக்கு கார்னிங் கொள்ள கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கு. எத்தனை தடவை போட்டாலும் ஒரு பக்குன்ற ஒரு ஃபீல் மட்டும் கண்டிப்பா இருக்குதுங்க. இதை டெஸ்ட் பண்ணா அது டெஸ்ட் பண்ணுது நம்மள. நல்லா தாங்க இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது வரைக்கும் பார்த்த FE சீரிஸ்ல இதுதான் பிக்கஸ்ட் மற்றும் பிரைட்டஸ்ட் AMOLED டிஸ்பிளே. உங்களுக்கு 6.7 இன்ச்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கு. அண்ட் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். அண்ட் பார்க்கறதுக்கு பிரைட்னஸ் மட்டும் நான் வெளியில எடுத்துட்டு போய் பார்த்தேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த செக்மெண்ட்ல அவங்க FEல கொடுத்ததுலேன்னு சொல்லலாம். இப்போ பார்க்கும் போதே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இது எந்த அளவுக்கு பெருசா இருக்குதுன்னா அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் அளவுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? அந்த அளவுக்கு பெரிய ஒரு டிஸ்பிளே. ஸோ நல்ல மல்டிமீடியாலாம் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் AI கேமரா இன் FE சீரிஸ். 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா இருக்கு. 12 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர், 8 மேப்ஸ்க்கான 3x டெலஃபோட்டோ லென்ஸுமே இருக்கு. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 10 மெகாபிக்சல் கேமரா. இன்டெலிஜென்ட் ஜூம் பிளஸ் நைட்டோகிராஃபியோட காம்பினேஷன்ல உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் வேற லெவலில் வரும்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? நெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐல பார்த்தீங்கன்னா நமக்கு AI பேக்ரவுண்ட் ஃபில் மற்றும் ரீகம்போஷனுமே இருக்கு. AI சஜஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ ரீமாஸ்டருக்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் AI ஆப்ஜெக்ட் எரேசர் இருக்கு. ஆப்ஜெக்ட் அவேர் இன்ஜினுமே இருக்கு. நீங்க ஒருவேளை இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அதுலயும் நீங்க சூப்பர் HDRல போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்லோ மோஷன். நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு எடுத்த ஃபுட்டேஜையே அப்படியே நீங்க ஸ்லோ மோஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போட்டோ அசிஸ்ட்ல நமக்கு போர்ட்ரேட் ஸ்டுடியோ ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம எடுத்த போட்டோஸை நம்ம 3D கார்ட்டூனாவோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக வந்து நம்ம மாற்றிப்போம் இல்லைங்களா? அந்த ஆப்ஷன் வந்து இப்போ அவைலபிள் இருக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மோஷன் கிளிப்பரும் வந்து இருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவில் ஏதாச்சும் வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்க முடியுது. ப்ளஸ் ஸ்கெட்ச் 2 இமேஜும் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். பாருங்க, நம்ம இப்போ முன்னாடி எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்ல இருந்தே ஒரு வச்சு விட்டா இந்த மாதிரி இருந்த ஒரு ஃபோட்டோவில் கிளியெல்லாம் உட்காருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதை பார்க்கும்போது உண்மையாகவே கிளி இருந்ததுனால தம்பி அந்த மாதிரி திரும்பினாப்பில் அந்த மாதிரிலாம் தோணுது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸும் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து பாப்பப் ஆயிருக்கு. ஒரு சில பேருக்கு கலர்ஸ் நல்லா பாப்பப் பண்ணா பிடிக்கும் அப்படின்னா இந்த இமேஜுமே வந்து பிடிக்கும். அண்ட் அவுட்டோர்லயே அதே டைம்ல நம்ம வந்து போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போதும் அதுல எட்ஜ் டிரெக்ஷனும் நல்லா இருக்கு. அதோடைய ப்ராசஸிங் இன்னுமே வந்து நல்லா இருக்குங்க. ஸ்கின் டோன்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங்ல சூப்பரா வந்து தெரியுது. எனக்கு பர்சனலி இது பிடிச்சிருக்கு. சரி, இண்டோர்ல எடுத்த லைட்டிங் கண்டிஷன்லயுமே இமேஜ் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. இதுலயுமே ஓரளவுக்கு வந்து ப்ராசஸிங் வந்து நல்லாவே வந்து பண்ணிருக்கு. நார்மல் ஷாட்டை விட உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட் இன்னுமே வந்து நல்ல ப்ராசஸிங் வந்து இருக்கு. செல்ஃபியில் எடுத்த இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்சுமே வந்து பரவாயில்ல. அண்ட் உங்களுக்கு ஸ்கின் டோன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ரெட்டிஷ் டோன் மாதிரி வந்து தெரியுது. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து சொல்லுங்க. இண்டோர்ல உங்களுக்கு எடுத்த ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராசஸிங் வந்து இருக்கு. ஓரளவுக்கு லைட்டிங் இருந்தனாலே போதும். அடுத்த ஃபர்ஸ்ட் Exynos 2400Eன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸரை FEல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதனால நமக்கு என்னடா அப்படின்னும் போது நம்ம வழக்கம் போல ரன் பண்ணக்கூடிய ஒரு சில பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. ஸ்பெஷலி Antutuல நல்ல ஸ்கோரே வந்திருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனா போன ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது 11%க்கான ஒரு பெரிய வேப்பர் கூலிங் சேம்பரையும் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் ரே ட்ரேசிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம விளையாடக்கூடிய கேம்னு பார்க்கும்போது BGMA தான். அதில் எவ்வளவு விலைக்கு விளையாட முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் பிளஸ் வரைக்கும் விளையாட முடியுது. 90 FPS சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் முதல் முறையாக FEலன்னு சொல்லும் போது நமக்கு UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா பெரிய பேட்டரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெருசுன்னு பார்த்தா 4700 mAhக்கான பேட்டரி. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் விடுவாங்களா? வயர்லெஸ் சார்ஜிங்குமே வந்து இருக்கு. சரி, UI அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு 1 UI தான் இருக்கு. Android 14 மேல அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல ரன் ஆகுது. 7 OS அப்டேட் அது வரைக்கும் தாங்குமா? அண்ட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட். அண்ட் இப்போ AI மோட் ஆன். இவ்வளவு நேரமே AI பத்தி தான் சொல்லியிருந்தோம்.
அண்ட் கேலக்ஸி ஏல இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. சொல்ல போனா கால் அசிஸ்ட்டுமே இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய கால் வேற மொழியில பேசி நம்ம வேற மொழியில இருந்தாலுமே நீங்க இந்த கால் அசிஸ்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்க முடியும். சாட் அசிஸ்ட் மூலமா நீங்க சேட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி எல்லாம் வேணுமோ நீங்க அந்த மாதிரி விஷயங்களும் வெவ்வேறு மொழிக்கு வந்து நீங்க மாத்தி சாட் பண்ணிக்க முடியும். இன்டர்பிரட்டரும் அதே தான். நம்ம வெளியூருக்கெல்லாம் எங்கேயாச்சும் போறோம் இல்ல வெளிநாட்டுக்கே போறோம், அவங்க பேசுறது நமக்கு புரியல, நம்ம மொழி அவங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்துல இந்த ஃபீச்சர் ரொம்ப சூப்பரா இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். நோட் அசிஸ்ட் பெஸ்ட் ஃபீச்சருங்க. நீங்க நோட்ஸ் எல்லாம் அடிக்கடி எடுப்பீங்க, பட் அதிலும் கம்போஸ் பண்றது மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க சம்மரில இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட்டுமே இருக்கு. தேவையான இடத்துல எங்கேயாச்சும் ரெக்கார்டிங்லாம் வச்சிருக்கீங்க, நமக்கு அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்க முடியும். அண்ட் எங்க ப்ரோ அந்த விஷயம் காணுன்னு கேட்குறீங்களா? சர்க்கிள் டு சர்ச் இருக்கு, அதுவுமே இருக்கு. உங்க போன்ல நீங்க என்ன விஷயத்துல எந்த டைம்ல எங்க இருந்து வேணாலும் அழகா வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றத சர்க்கிள் பண்ணீங்கன்னா அது என்னன்றது சர்ச் ஆயிடும். பட் அந்த சர்க்கிள் டு சர்ச்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. இது மேபி ஒரு சில பேருக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஹோம்ஒர்க் ஹெல்ப்பான். அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கால்குலேஷன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி போயிட்டு எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோட்டோ, அதுக்குள்ளே போய் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிடும். அதாவது இன்பில்ட்டாகவே இதெல்லாம் பண்ணுது. அதுக்காக தனியாக எந்த ஆப்பும் தேவையில்லை. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6000 ரூபாய்க்கான பேங்க் கேஷ்பேக்குமே இருக்குது. அதாவது 256 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் வேரியன்ட்டுடைய காஸ்ட் இந்த ஆஃபர்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 128 ஜிபிக்கான காஸ்ட் என்னவோ அந்த ரேஞ்சுக்கே வந்துடுது. மற்றபடி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி, கேமராவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் தேவையான எல்லா விதமான ஏஐ ஃபீச்சர்ஸும் சும்மா அடிச்சு ரொப்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேட்டரி லைஃப்மே இந்த வாட்டி வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். இதனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். இந்த ஃபோனை ஒரு வேளை உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை கொண்டு வந்துடுறேன்.